கலங்காதே. கடலில் தத்தளிக்கும் உன்னை கரை சேர்க்க இதோ உன் தகப்பன் நான் வந்துவிட்டேன். இந்த 10 நிமிடம் நான் சொல்லும் வாக்கை கேள்கிட்டே. வாழ்க்கையே இருண்டு விட்டதுன்னு நினைக்கிறாயா? வாங்கிய கடன் உன் மானத்தை வாங்கிவிடுமோ அஞ்சுகிறாயா? இறைவன் முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் பயம் நீங்கி வெற்றி உன்னை தேடி வரும். பக்தனை, ஏன் இந்த தவிப்பு? உறக்கமின்றி வாங்கிய கடனை எப்படி அடைப்பேன் என்று நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் பாதத்தில்தான் விழுகிறது. இது வெறும் பேச்சல்ல, உன் வாழ்வை மாற்றப் போகும் என் ஆசி. முன்வினை பயனாகவோ அல்லது அவசர தேவையாலோ நீ இன்று இதில் சிக்கியிருக்கலாம். ஆனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பார்கள். என் வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல, அது அறியாமை எனும் இருளையும் வறுமை எனும் பகையையும் அழிக்கும் ஞானவேல். உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு. உன் வருமானத்தில் 10% கடன் அடைக்க ஒதுக்கு. மீதி இருக்கும் பணத்தில் நான் அள்ள அள்ள குறையாத செல்வம் தருவேன். உன் வருமானத்தில் 10% கடன் அடைக்க ஒதுக்கு. மீதி இருக்கும் பணத்தில் நான் அள்ள அள்ள குறையாத செல்வம் தருவேன். முருகன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை விதை. மலை போல இருக்கும் உன் கடன் சுமையை மயில் இறகு போல லேசாக்கி தருகிறேன். தடைக்கர்களை படிக்கர்களாக மாற்றுவேன். உழைப்பை கொடு, உயர்வை தருகிறேன். அஞ்சேல் மகனே, யாமிருக்க பயமேன். மிக விரைவில் நீ கடனில்லா நிம்மதி வாழ்வை அடைவாய். கந்தன் அருள் என்றும் உன்னோடு. அஞ்சேல் மகனே, யாமிருக்க பயமேன். மிக விரைவில் நீ கடனில்லா நிம்மதி வாழ்வை அடைவாய். கந்தன் அருள் என்றும் உன்னோடு. செவ்வாய்க்கிழமை என்பது எனக்கு உகந்த நாள். அன்று அலை நீராடி வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தை மனமுருகிப்படி. உன் செவ்வாய் தோஷங்களும் அதனால் வந்த பணத்தடைகளும் நீங்கும். இன்று உன்னிடம் இருக்கும் ₹1 எனக்கு காணிக்கையாக நினைக்காதே. அதை உன் கடனின் ஒரு பகுதியாக நினைத்து சேமிக்க தொடங்கு. மிச்சம் இருப்பதை நான் பெருக்குவேன். செல்வம் என்பது ஆற்றில் ஓடும் நீர் போன்றது. அது எப்போதும் ஒரே இடத்தில் நிற்பதில்லை. ஆம், செல்வம் நிலையற்றது. ஆன்மீக செல்வமே நிலையானது. கடன் என்னும் சுழலில் தவிக்கிறேன் முருகா, என் கவலைகள் தீர்க்க ஓடிவா முருகா. கதிர்வேல் கொண்டு வினைகளை அறுப்பாய் கந்தா, என் வறுமை பிணி நீக்கி அருள்பாய். கடன் என்னும் சுழலில் தவிக்கிறேன் முருகா, என் கவலைகள் தீர்க்க ஓடிவா முருகா. கதிர்வேல் கொண்டு வினைகளை அறுப்பாய் கந்தா, என் வறுமை பிணி நீக்கி அருள்பாய். இதோ உன் கையை பிடித்துக்கொள்ள உன் தகப்பன் நான் வந்துவிட்டேன். நீ அழுவதை நிறுத்தினால்தான் நான் சொல்வது உன் காதில் விழும். செவ்வாய் தோஷம் நீக்கிடும் தேவா, செவரளி பூவில் மனமகிழ் கோவா. ருண விமோசன அருளை தருவாய், என் மனக்குறையெல்லாம் தீர்த்து வைப்பாய். வாங்கிய கடனை அடைக்க வழிகாட்டு. வாழ்க்கையில் புதிய ஒளியை ஏற்று. உழைப்பினை தந்தேன், உயர்வினை தருவாய். உத்தமனே, உன்னை அன்று யாருமில்லை. செல்வம் என்பது ஆற்றில் ஓடும் நீர் போன்றது. அது எப்போதும் ஒரே இடத்தில் நிற்பதில்லை. இன்று உன்னிடம் இருக்கும் ₹1 எனக்கு காணிக்கையாக நினைக்காதே. அத உன் கடனின் ஒரு பகுதியாக நினைத்து சேமிக்க தொடங்கு. மிச்சம் இருப்பதை நான் பெருக்குவேன். வரும் வளர்பிறை சஷ்டி அன்று என்னை தரிசி. அன்று ஒருவேளை உணவை ஏழைக்கு தானம் செய். உன் கர்ம வினையை அந்த தர்மம் சுட்டெரிக்கும். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல். இது உன் மூளையில் புதிய உழைப்பிற்கான வழிகளை காட்டும். இன்னும் சில காலம்தான் இந்த சோதனை. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நீ உழைக்கத் தொடங்கு. உனக்கு துணையாக உன் பின்னால் நான் மயில் மேல் ஏறி வருவேன். இனி உன் வீட்டில் வறுமை இருக்காது, செல்வம் கொழிக்கும். பழனி மலையாளும் பரமகுரு நீயே, பக்தனின் துயரம் துடைப்பவன் நீயே. யாமிருக்க பயமேன் என்ற சொல்லே போதும், என் ஏழ்மை நிலை மாறி வாழ்வு ஒளி வீசும்.